ஸ்ரீ மார்கசீர்ஷ மாசம் என்றழைக்கப்படும் மார்கழி மாத மகாத்மியம் 9ஆம் அத்தியாயம் என்றழைக்கப்படும் 9ஆம் நாள் கதை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது இல்லத்திற்குள் நுழைந்தார். அவரின் அன்னை தந்தையர் மகிழ்ச்சி அடைந்தனர். அவர் எழுந்து நின்று பலராம சுவாமியை உங்கள் இதயத்தில் கொண்டு வந்ததாக கூறினார். சகோதரர், நீங்கள் நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டீர்கள் என்றார். கண்ணையா என்றழைக்கப்படும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வெண்ணெய் மீதான அன்பை குறித்து நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். மேலும் குறும்புக்கார கண்ணையா எனப்படும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பெரும்பாலும் கோபியர்களின் இல்லங்களுக்கு வெண்ணெய் திருட செல்வார் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். அவர் தனியாக இல்லை, அவரது முழு நண்பர்கள் குழுவும் அவருடன் இருந்தனர். மேலும் அவர் கோபியர்களின் இல்லங்களை இரகசியமாக அடைந்து ஒரே அடியில் வெண்ணெய் பானை வெடிக்கும். இங்கே வெண்ணெய் பானை உடைந்து அங்கு குறும்புக்கார கண்ணையான கண்ணனும் அவரது முழு நண்பர்கள் குழுவும் சுவையாகவும் புத்துணர்ச்சியுடனும் இருந்தனர். இனிப்பு வெண்ணெயை ருசித்து இதுபோன்ற வெண்ணெய் திருட்டு தினமும் நடக்கத் தொடங்கிய போது கோபியர்கள் பெரும்பாலும் குறும்புக்கார கண்ணனை குறித்து புகார்களுடன் அன்னை யசோதையிடம் சென்றனர். பலமுறை தாய் யசோதா கண்ணையாவான கண்ணனை தண்டித்தார். குறும்புக்கார கண்ணன் வெண்ணெய் திருடுவதை நிறுத்தாத போது கோபியர்கள் ஒவ்வொரு நாளும் தாய் யசோதையிடம் சென்று புகார் செய்வார்கள். இப்போது அம்மா அன்றாட புகார்களால் சலிப்படைந்து கண்ணையாவை வீட்டில் வைத்திருந்தார். இல்லத்தில் கண்ணையா இருந்தார். கண்ணையா இல்லத்தை விட்டு வெளியே செல்ல மாட்டார். யாருடைய இல்லத்தின் வெண்ணெய் உடைக்கப்பட மாட்டாது, எந்த கோபியும் என்னிடம் புகார் அளிக்க வரமாட்டார் என்று அவள் எண்ண ஆரம்பித்தாள். அன்னை அவ்வாறு எண்ணிக்கொண்டிருக்கையில், நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன். தினமும் யாராவது என்னிடம் புகார் அளிக்க வருகிறார்கள். இப்போது கண்ணையாவிற்கு ஒரு பாடம் கற்பிக்கவும் கோபியர்களின் புகார்களை தவிர்க்கவும் அன்னை யசோதை கண்ணையாவான கண்ணனை இல்லத்தில் பூட்டி வைத்தார். மறுபுறம் காலையிலிருந்து மாலையான போது கோபியர்கள் கிருஷ்ணரை காண முடியவில்லை. அனைத்து கோபியர்களும் இன்று கண்ணையாவை காணவில்லை. கண்ணையா எங்கே? மையா யசோதா, அன்னை யசோதை தனது லல்லாவை இல்லத்தில் அடைத்து வைத்திருப்பதை கோபியர்கள் அறிந்ததும் கோபியர்கள் அமைதியின்றி அரற்றத் தொடங்கினர். அவர்கள் அனைவரும் கண்ணையாவை மிகவும் நேசித்தார்கள். அவரை காணாமல் வாழ முடியவில்லை. இப்போது அனைத்து கோபியர்களும் ஒன்றாக நந்தபாபா இல்லத்தின் கதவை அடைத்தனர். அவர்களில் ஒருவர் அன்னை யசோதையிடம், பிரஜராணி தேவியே, அன்னையே, உங்கள் லல்லா எங்கே? உங்களின் குழந்தை எங்கே? அவர் காலையிலிருந்து காணவில்லை. அன்னை யசோதையே, இன்று மீண்டும் குறும்புக்கார பையன் ஏதோ குறும்பு செய்திருக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டார். அதனால் தான் இந்த கோபியர்கள் இங்கு புகார் செய்ய வந்திருக்கிறார்கள். பின்னர் கோபியர்கள், இன்று நாங்கள் ஒரு புகாருடன் வந்துள்ளோம். புகார் என்றால் கேலி செய்வது, எதையாவது குறித்து புகார் செய்வது என்று கூறத் தொடங்கினர். கோபியர்களில் ஒருவர், அன்னை யசோதையே, உங்கள் லல்லா, உங்கள் மைந்தன் சென்று கன்றுகளை எப்போது வேண்டுமானாலும் விடுவிப்பார். கன்றுகள் சென்று பசுவின் அனைத்து பாலையும் அருந்தும் போது, நாங்கள் பசுவிற்கு பால் கொடுக்க செல்லும் போது பசுக்கள் நமக்கு உணவளிக்கின்றன. அவள் பால் கொடுக்கவில்லை, அவள் அதை என் மீது ஏற்றுகிறாள். இப்போது நீங்களே காணுங்கள், என் 2 முலை காம்புகளும் உடைந்து விட்டன. இதை கேட்ட அன்னை யசோதை, கோபிகளே, என் பையன் மிகவும் சிறியவன், தாங்கள் அனைவரும் மிகவும் பெரியவர்கள். எனவே நீங்கள் என் லால்லாவை திட்டி, எனது மைந்தனின் திட்டி அவர் குறும்பு செய்வதை தடுக்க வேண்டும் என்று கூறத் தொடங்கினார். பின்னர் கோபிகைகள், பிரஜராணி, உங்கள் மைந்தனை திட்டுவதற்கு அல்லது அவரை திட்டுவதற்கு நாம் வெளிகள் சிவக்கும் போதெல்லாம் அவர் நம்மை கண்டு சிரிக்கத் தொடங்குகிறார். அவர் சிரிக்கும் பொழுது அல்லது அவர் புன்னகைக்கும் போது நாங்களும் சிரிக்க தொடங்குகிறோம். எங்கள் கோபமும் போய்விடும். சரி, இதையெல்லாம் மறந்துவிடுங்கள். உங்கள் லல்லாவின் குறும்புகளை கேளுங்கள். அவர் வெண்ணெய் சாப்பிடுவது மட்டுமல்லாமல் சுற்றியுள்ள குரங்குகளுக்கும் வெண்ணெய் ஊட்டுகிறார். இதையெல்லாம் மறந்து விடுங்கள். அது வெண்ணெய் மட்டுமே. ஆனால் வெண்ணெய் வைத்திருக்கும் பானையை உடைத்து எரிந்து விடுகிறார். இது மட்டுமல்ல பிரஜராணி, உங்கள் குழந்தைகள் இல்லத்தில் இருந்தால் அவர் அவரை கிள்ளி விட்டு ஓடிவிடுவார். கோபிகள் ஒன்றன் பின் ஒன்றாக புகார் செய்ய தொடங்கினர். பின்னர் அன்னை யசோதை சோர்வடைந்து
காணுங்கள் கோபிகளே, என் மைந்தன் இவ்வளவு வெண்ணெய் உட்கொண்டிருக்கிறான். நான் விஷயத்துடன் வாசலில் அமர்ந்திருக்கிறேன். யார் எவ்வளவு வெண்ணெய் சாப்பிட்டாரோ அவர் வந்து என் இல்லத்திலிருந்து வெண்ணெயை எடுத்து அதை எடை போட்டு அவர் எவ்வளவு உட்கொண்டிருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். ஆனால் துஷ்பிரயோகம் செய்யாதீர்கள். அன்பு ஏழைகளுக்குத்தான். அதாவது அன்னை யசோதை கோபியர்களிடம், கோபிகளே, துஷ்பிரயோகம் செய்யாதீர்கள். ஏனென்றால் நான் மிகவும் சிரமப்பட்டு கனையாவை பெற்றுள்ளேன். யசோதை அன்னை, அது அப்படி இல்லை. அன்னை யசோதையே, இந்த குழந்தை எங்களுடையதும் கூட. எங்களுடையது மட்டுமல்ல, அவர் முழு கிளையின் கன்னையா ஆவார். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் கூறுகிறேன். அன்னை யசோதையே, நாங்கள் இங்கே கண்ணையாவை குறித்து புகார் செய்கிறோம். நாங்கள் புகார் செய்ய வரவில்லை. ஆனால் புகார் செய்வது வெறும் சாக்கு போக்குதான். உண்மையில் இன்று கண்ணையாவை காலையிலிருந்து நாங்கள் காணவில்லை. அவரை காணத்தான் நான் இங்கு வர விரும்பினேன். எனக்கு எந்த சாக்கு போக்கும் இல்லை. அதனால் புகார் செய்ய வேண்டும் என்ற சாக்கு போக்குடன் வந்தேன். அன்னை யசோதைக்கு கோபியர்கள் அவரை குறித்து புகார் செய்யலாம் என்பது நன்றாக தெரியும். ஆனால் அவர்கள் அனைவரும் கண்ணையாவை, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை மிகவும் நேசித்தார்கள். பிறகு என்ன? சிறிது நேரத்திற்கு பின்னர் கண்ணையா கோபியர்களின் நடுவில் நின்று கொண்டிருந்தார். இதுவே இன்றைய 9ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.